சில நேரங்களில் சிவன் உன்னிடம் இருந்ததை எடுத்துக் கொள்வார். இனி உனக்கு பயனில்லாததை விட்டுவிடச் செய்வார். அது இழப்பு அல்ல, அது ஆசீர்வாதம். நீ அழும் தருணத்தில் நீ உடைந்திருக்கலாம், ஆனால் அதே தருணத்தில் தான் நீ வளர்கிறாய். மனிதன் உயிரோடு இருக்கும் போது மிகப்பெரிய வலி அதிகம் கற்றுக் கொடுக்கும். அதற்கு காரணம் ஒன்றுதான், வலி மனம் கேட்காததை ஆன்மா கேட்க விடுகிறது. உன் ஆன்மா இப்போது வலிமை பெறுகிறது. உன் இதயம் இப்போது இரும்பாகிறது. உன் நம்பிக்கை இப்போது சக்தியாகிறது. நீ இன்று புரியாமல் திக்குமுக்காடும் விஷயங்கள் ஒரு நாள் பெரிய அர்த்தம் கொடுக்கும். அந்த நாளில் நீ சிவனை பார்த்து சொல்லுவாய், நன்றி, என்னை உடைக்காததும் என்னை உருவாக்கியதற்கும். இது நீ வாழப்போகும் உண்மை. இது கற்பனை இல்லை, இது விதி. எல்லா கஷ்டங்களுக்கும் பின்னால் ஒரு அருள் காத்திருக்கிறது. அந்த அருள் உன் கதவை தட்ட விரைவில் வருகிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பு. வாழ்க்கை நின்னு போராட்டம் பண்ணு. கண்ணீரை பயப்படாதே, கஷ்டத்தை வெறுக்காதே. அதுதான் உன் ஆசிரியன். ஒரு நாள் நீ உருவாக போறது உலகமே வியக்கும் மனிதன். அந்த நாளுக்கான பயிற்சி இன்றைய கஷ்டம். ஒரு நேரத்துல நீ உன்னையே கேட்டு இருக்கும், என்ன செய்ய நான் இருக்கிறது? எத்தனை நாட்கள் காத்திருக்கணும்? என் வாழ்க்கை எப்போ மாறும்? பல வருடங்களாக நீ பொறுமையோடு காத்திருக்கிறாய். ஒவ்வொரு காலையும் நம்பிக்கையோடு கண்கள் திறந்தாய். ஒவ்வொரு இரவும் உள்ளம் உடைந்து கண்ணீரோடு தூங்கினாய். நீ எத்தனை தடவை உன் இதயத்தில் சொல்லியிருக்கிறாய், இனி முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் நேரம் வருவதில்லை. அந்த வார்த்தைகளை உள்ளத்துக்குள் 100 தடவை சொல்லியிருப்பாய். ஆனால் இன்னும் நீ வாழ்கிறாய், நீ பயணிக்கிறாய், நீ போராடுகிறாய். அதுதான் உன் வலிமை. சில நேரங்களில் வாழ்க்கை நின்றது போல் தோன்றும். நீ நடக்கவில்லை என்று தோன்றும். அனைத்தும் அடைத்து நின்ற போல் தோன்றும். வழி தெரியாமல் இருப்பாய், ஒளியும் தெரியாமல் இருப்பாய். அப்போ நீ சொல்வாய், என் ஆசைகள் சரியா? என் பாதை சரியா? என் கனவுக்கு மதிப்பு இருக்கா? ஆனால் நினைவில் வைத்துக்கொள், தாமதம் தோல்வி அல்ல, தாமதம் பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? ஒரு பழம் காலத்திற்கு முன் கையை அடைந்தால் அது புளிக்கும். ஒரு குழந்தை காலத்திற்கு முன் பிறந்தால் அது பலவீனமாகும். ஒரு மரம் வேகமாக வளர்ந்து விட்டால் ஆழமான வேர் கிடையாது. சிறிது காற்றிலே கூட அது விழும். அதே போல வாழ்க்கையும். நீ விரும்புவது உடனே கிடைத்தால் நீ அதை காப்பாற்ற முடியாமல் போகலாம். நீ கனவு காண்பது இன்று நடந்தால் நீ தயார் இருக்காமல் போகலாம். நீ எதிர்பார்ப்பது உடனே முடிந்தால் அதற்கான வலிமை உன்னிடம் இல்லாமல் போகலாம். அதனால்தான் சிவன் காத்திருக்க வைக்கிறார். நீ தயங்கச் சொல்ல அல்ல, நீ சக்தி பெறச் சொல்ல. நீ நினைப்பாயோ, இது தாமதமா? ஆனால் சிவன் சொல்வார், இல்லை, இது தயாரிப்பு. நீ காத்திருக்கும் நேரம் கடிகார நிமிடங்கள் அல்ல, அது உன்னுடைய உள்ளத்தை கட்டும் நேரம், உன் நம்பிக்கையை செதுக்கும் நேரம், உன் ஆத்மாவை ஆழமாக ஆக்கும் நேரம். சில சமயம் வாழ்க்கை நின்றது போல தோன்றும் போது உண்மையில் சிவன் பின்னாலே உன் வழியை ஒழுங்கு செய்து கொண்டிருப்பார். நீ பார்க்கவில்லை என்பதற்காக அது நடக்கவில்லை என்ற அர்த்தமில்லை. நீ புரியவில்லை என்பதற்காக அது தவறு என்று அர்த்தமில்லை. தொடுப்புகள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புகள் வர வரிசைப்படுத்தப்படுகின்றன. அருள் உன் பெயரை எழுதி கொண்டு காத்திருக்கிறது. நீ சொல்வாய், எத்தனை வருடமா காத்திருக்கிறேன்? அவர் சொல்வார், இன்னும் கொஞ்ச நேரம். நீ உன் முழு வலிமையுடன் எழுந்து நிற்கக்கூடிய நாளை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். ஊரடங்கு காலத்தில் முழு உலகமும் நின்றது. ஆனால் பூமி சுற்றுவது நின்றதா? இல்லை, அதை நாம் பார்த்தோம். அதேபோல் உன் வாழ்க்கையும் முழுவதும் நின்றது போல தோன்றினாலும் உன் விதி நடந்து கொண்டே இருக்கிறது. நீ நினைச்சுப்பாரு, மழை வரும் முன் வானம் கருமேகமாகும், மின்னல் இடிக்கும், காற்று பலமாக வீசும். அந்த நேரம் புதிய உயிரின் தொடக்கம். நீ இப்போது இருக்கும் நிலை, அதுதான் அந்த நொடிக்கு முன்வரும் புயல். நீ மனதில் சொல்லிக்கொள், இது தோல்வி இல்லை, இது தயாரிப்பு, இது முடிவு இல்லை, இது ஆரம்பம். சிவன் உன் ஆசையை தள்ளவில்லை, அதை உயர்த்தப் போகிறார். அதற்காக அவர் நேரத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உன் விதியை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். அருளை மிகச் சிறந்த தருணத்தில் வழங்க தயாராக இருக்கிறார். நீ இன்னும் காத்திருக்க வேண்டும்.
அது தண்டனை அல்ல, அது ஆசீர்வாதம். ஒரு நாள் அவன் உன்னை அழைப்பார். நீ ஓட வேண்டியதில்லை, நீ போராட வேண்டியதில்லை, நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த நாளில் நீ சொல்வாய், இதற்காகத்தான் நான் இவ்வளவு நாட்கள் காத்திருந்தேன். அந்த நாள் தூரமில்லை, அது உனது மார்புக்குள் துடிப்பாய் வந்து கொண்டிருக்கிறது. அருள் வரும், அதிசயம் வரும், வாழ்க்கை மாறும். சற்று பொறுத்திரு, சற்று நம்பு. நேரம் இன்னும் வரவில்லை, ஆனால் அது வரப்போகிறது. அந்த கிராமத்தின் விடியற்காலை காற்று கூட மெதுவாக நகரும். பறவைகளின் சப்தம் மட்டும் கேட்கும் அமைதியான நேரம். ஒரு சிறிய மண் வீட்டின் கதவு திறக்கிறது. அவள் வெளியில் வருகிறாள். வயது முதிர்ந்தாலும் இதயம் இன்னும் கனவுகளால் நிரம்பி இருக்கும் ஒரு அம்மா. கையில் சிறிய பூப்பொதிவு. அதில் இருந்தது அவள் வாங்கிய மலர் அல்ல, அவளது நம்பிக்கை. அவள் கண்களில் கண்ணீர். ஆனால் அவள் கண்ணீர் தோல்வியின் கண்ணீர் அல்ல, அது ஒரு தாயின் ஜெபத்தின் ஒளி. அவள் மெதுவாக பாதையை நடந்து கோவிலின் படிக்கட்டில் காலடி வைக்கிறாள். அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலும் அவள் இதயம் நடுங்குகிறது. ஏனெனில் ஒவ்வொரு படி வசனம் அவள் தனது மகனின் வேதனை நினைவுகளை தன் தோளில் சுமந்து கொண்டே நடந்தாள். கோவிலின் வாசலில் நின்று அவள் ஒரு நிமிடம் கண்களை மூடியாள். உள்ளம் முழுதும் துடித்தது, மூச்சு சிக்கியது. ஆனால் அவள் உதடுகள் நின்றதே இல்லை. அவள் மெதுவாக சொன்னாள், சிவா, என் குழந்தையை காப்பாற்று. அவன் உடைந்து போயிருக்கிறான். அவன் மனம் தாங்க முடியாமல் போராடுறான். நான் அவனுக்கு எதையும் செய்ய முடியல, ஆனால் நீ அவனுக்கு எல்லாம் செய்ய முடியும். அவள் குரல் நடுங்கியது. அவள் கைகள் குலுங்கின. அவள் முழங்காலில் விழுந்தாள். மண்ணில் தலையை வைக்கிறாள். அவள் கரம் சேர்த்த கை வானத்தை நோக்கி உயர்ந்தது. அவள் மீண்டும் சொன்னாள், என் குழந்தையை காப்பாற்று சிவா. அந்த நொடி முழு கோவிலும் அமைதியாகிவிட்டது. மலர்கள் காற்றில் அசையும் சத்தமும் திடீரென நின்றது. அதிசயமாய் ஓசை இல்லாத அந்த அமைதியில் ஒரு அதிர்வு மட்டும் பரவியது. ஏனெனில் அவள் குரல் மண்ணுக்கு மேல் ஏறி வானத்தை கடந்தது. தெய்வத்தினிடத்தில் ஒரு மென்மையான அதிர்வாய் ஒலித்தது. கைலாசம் முழுவதும் அந்த ஒலியால் நிரம்பியது. சிவபெருமான் அமைதியாக கண்களை மூடியிருந்தார். அந்த ஜெபம் அவரது காதில் விழுந்த தருணத்தில் அவரது இதயம் ஆழமாக நடுங்கியது. ஏனெனில் ஒரு அன்னையின் பிரார்த்தனை, அது சாதாரண ஜெபம் அல்ல, அது உலகத்தின் மிக வலிமையான சக்தி. யாருடைய ஜெபம் வானத்தை கிழித்து கைலாசம் வரை செல்லும்? யாருடைய குரல் தெய்வத்தின் கருணையை அசைக்கும்? அன்னையின் கண்ணீரின் குரல் மட்டுமே. ஏனெனில் தாய் ஒரு வார்த்தை கேட்டால் சதை குளிரும், இதயம் உருகும், அருள் தானாக கொட்டும். அந்த அம்மா தலையை கோவிலின் தரையில் வைத்து மூச்சு சிரமத்தில் அழுதாள். ஆனால் அவளது ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அருளின் கதவை திறந்தது. அவளுக்கு தெரியாது, அவள் முன்னால் இருந்த சன்னதியில் ஒரு மெலிந்த புகை ஒளியாய் உயர்ந்தது. அது வெறும் ஒளி அல்ல, அருளின் வருகை. சிவபெருமான் மெதுவாக சொல்லினார், அவளது கண்ணீரை வீணாக்க மாட்டேன். அவளது ஜெபத்துக்கு நான் விடை கொடுப்பேன். என் அருள் அவளை தேடி வரும். அந்த நிமிடம் காற்று மாறியது. மலர் மனம் திடீரென பரவியது. அவளது இதயத்தின் நடுக்கம் நின்றது. அவளுக்கு புரியாமல் போனாலும் அவள் உள்ளம் சொன்னது, நான் கேட்டது கேட்கப்பட்டது. அவள் தலை தூக்கியாள், கண்ணீரை துடைத்தாள், மெதுவாக புன்னகை செய்தாள். அவள் வெளியே நடந்தாலும் அவளது பின்னால் ஒரு தெய்வீக சக்தி நடந்தது. அது நாம் காண முடியாது, ஆனால் நாம் உணரக்கூடிய சிவபெருமானின் ஆசி. அவள் வீட்டிற்கு திரும்பும் வழியில் அவள் மனம் ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியது. ஏனெனில் அவள் நம்பிக்கை அதிசயமாகிவிட்டது. ஒரு நாள் அவள் மகன் அவள் கண்ணீர் துடைத்து சொல்லப் போகிறான், அம்மா, உன் பிரார்த்தனையால் தான் என் வாழ்க்கை மாறியது. அந்த நாள் தூரமில்லை. அருள் இருட்டின் கதவை தட்டி நிற்கிறது. அதிசயம் நேரம் தேடிக்கொண்டு வருகிறது. ஒரு தாய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் குழந்தையை காப்பாற்று. அதே வார்த்தை இந்த உலகத்தின் விதியை மாற்றும். வாழ்க்கையின் மிக இருண்ட தருணங்களில் நீ தனியாக நின்று கொண்டிருக்கிறாய் என்று நீ எண்ணியிருக்கலாம். மனதில் எந்த ஒளியும் இல்லாமல் எதை செய்தாலும் சரியாக போகவில்லை என்று தோன்றியிருக்கும். வாழ்க்கை முழுவதும் உன்னிடமிருந்து விலகிப் போய்விட்டது என்று நீ உணர்ந்திருப்பாய். அந்த நொடிகளில் நீ உள்ளத்திற்குள் மெதுவாக சொல்லியிருப்பாய்,
ஏன் என்னை எல்லோரும் விட்டு சென்றார்கள்? ஏன் என் அருகில் யாரும் இல்லை? நான் எதற்காக இவ்வளவு துன்பம் தாங்கணும்? அந்த வார்த்தைகள் உன் இதயத்திலிருந்து கத்தலாய் வெளியேறியிருக்கும். யாரும் கேட்கவில்லை போல தோன்றியிருக்கும். அந்த நொடி, அந்த தனிமை, அந்த அமைதி, அது சாபம் போல தோன்றியிருக்கும். ஆனால் அதே தருணத்தில் ஒரு குரல் உன்னிடம் மிக மெதுவாக சொல்லும். அது காற்றின் சத்தமாக இருக்கலாம். அது உன் இதயத்திலிருந்து வரும் ஒளியாக இருக்கலாம். அது ஒரு கணத்தின் மௌனமாக இருக்கலாம். அந்த குரல் சொல்வது, பயப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். ஒருபோதும் இல்லை. சில நேரங்களில் சிவன் அமைதியாக இருப்பார். ஏன் தெரியுமா? அமைதி என்பது விட்டுவிட்டதின் அடையாளம் அல்ல. அது செயல்படும் நேரத்தின் அமைதி. இதுக்கு அடுத்த பகுதியில சிவன் சொன்ன மிக முக்கியமான உண்மை இருக்கு. நாளை கண்டிப்பா பாருங்க. ஓம் நம சிவாய.